நம்மிடையே பேசுவதற்காக இசையமைப்பாளர் பரத்வாஜ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இசை பேரரசியின் மறைவு, உங்களுடைய இரங்கலை நீங்கள் பதிவு செய்ய. ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு நாள் நினைக்கிறேன். எப்படின்னா, ஒரு இசையமைப்பாளனாக முதல்ல நான் சில விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு இசையமைப்பாளனுடைய அந்த கிரியேஷனை இவ்வளவு அழகா பாடக்கூடிய ஒரே அதாவது அந்த அந்த பாடல என்ன சொல்லணும், எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், எப்படி பாடணுங்கிறத முழுமையா புரிஞ்சுக்கிட்டு பாடக்கூடிய ஒரு மாபெரும் பாடகி அவங்க. ஸோ அந்த விதத்துல அவங்கள நான் தொழில் ரீதியா அவங்கள மிஸ் பண்ணுவோம். ரெண்டாவது, அவங்களுடைய கெரியர்ல 48,000 பாட்டு மேல பாடிருக்காங்க. எல்லா தமிழ், தெலுங்கு, கன்னடம், கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய மனதை கவர்ந்துட்டாங்க. அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு இசைத்துறையில ஒரு லாஸ் ஆயிடுச்சு. தனிப்பட்ட முறையில் எனக்கு நிறைய பாடிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு நாள் இன்னைக்கு. நான் என்னுடைய ஆழ்ந்த கண்டோலன்சஸ் தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கும், அவங்க ஃபேமிலிக்கும், எல்லாருக்கும் உங்க மூலியமாக. சார், நீங்க பல மொழிகளில் இருக்கக்கூடிய பாடகிகளை தமிழ்ல அறிமுகமெல்லாம் படுத்தி இருப்பீங்க. ஆனா ஜானகி அம்மா கிட்டத்தட்ட 17 மொழிகளில் பாடியிருக்காங்க. அனைத்து மொழிகளிலேயும் உச்சரிப்பை சரியாக பாடி 48,000 பாடல்களை பாடியிருப்பாங்க. இது பெரிய விஷயம் தானே இது? நிச்சயமா. அதாவது அதான் நான் சொல்றேன், ஒரு இசையமைப்பாளனாக நான் பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. எனக்கு முதல்ல ஒரு பாடகி ஒரு பாட்டை அந்த இசையமைப்பாளர் சொன்ன மெட்ட பாடணும். அது அடுத்தது அந்த மொழியில உள்ள அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த உணர்வுகளை சரியா வெளிப்படுத்தணும். அது ஒரு மொழியில பாடலாம், 2 மொழியில பாடலாம். அப்படி 17 மொழிகள்ல பாடுறதுங்கிறது ஒரு இம்பாசிபிள் டாஸ்க் அது ஆக்சுவலி. ஸோ அந்த விதத்துல அவங்களுடைய அந்த திறமை ரொம்ப மிகப்பெரிய ஒரு வெர்சடைல் சிங்கர்னு சொல்லுவேன் நான். அது எந்த மாதிரி பாடலாம் இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட கிரேட்னஸ் என்னன்னா, அது எந்த சுச்சுவேஷனுக்கும் பாட்டு அவங்க அப்படி நல்லா பாடுவாங்க. சில சமயம் ஒரு சின்ன குழந்தைய மாதிரி குரல் பாடின கூட பாடுவாங்க. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு 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 டேலண்ட் நினைக்கிறேன். அப்புறம் இளையராஜா சாருடைய, முக்கியமாக இளையராஜா சாருடைய எத்தனையோ பாடல்கள், அதெல்லாம் பார்த்து நாங்கள் இன்ஸ்பயர்டா தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கே வந்திருக்கோம். அப்படி வந்தபோது ரொம்ப பெரிய ஒரு லாஸ்ங்க நம்மளுடைய திரைத்துறைக்கு. சார், அவங்களுடனான உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வு எதுவும் இருக்கிறதா? நான் ஒரு படத்துக்கு அவங்கள பாட கூப்பிட்ட போது, அது என்னோட முதல் நான் அவங்கள சந்திக்கிறேன். அப்போ நார்மலி நான் எல்லா பாடகர்களும் கொஞ்சம், அதாவது இந்த மைக் பொசிஷன் இருக்கும்ல, அதாவது பாடுற போது கொஞ்சம் தலையை அசைச்சு பாடுவாங்க, இல்லை கொஞ்சமா ஒரு அசைவு இருக்கும். இவங்க எனக்கு ஆச்சரியமா இருந்து, இவங்க கொஞ்சம் கூட அசைவே இல்லை. அந்த மைக் பொசிஷனை வச்சு இதை பாடுற போது எனக்கு ரொம்ப எங்கேருந்து பாடுறாங்க, எப்படி பாடுறாங்க, அதாவது அந்த உடல்ல சேவே இல்லாம கரெக்டா பாடினாங்க. அது மிகப்பெரிய ஒரு டேலண்ட். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தவிர நான் ஒரு புது இசையமைப்பாளர் இருந்தா கூட அவங்க அந்த இசையமைப்பாளருக்கு முழு அங்கீகாரம் கொடுத்து, ரெஸ்பெக்ட் கொடுத்து இந்த பாடலை எப்படி நல்லா பாடினாங்க. எனக்கு அது மறக்கவே முடியாது. ஸோ இந்த விதத்துல ரொம்ப ப்ரொஃபஷனல். அவங்க ஒரு கிரேட் ப்ரொஃபஷனல். உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய இரங்கலையும் பதிவு செய்தீர்கள். நன்றி பரத்வாஜ்.